ராசி. குழந்தாய், இது அம்மனின் வாக்கு. இவையெல்லாம் உன் வாழ்க்கையில் 100% நடந்திருக்கும், நடந்தே தீரம், நடக்கப் போகின்றது. இது விதி. வாழ்க்கை ரகசியம். மிதுன ராசியின் வாழ்க்கை ரகசியம். பொருளாதார நிலைமை, தொழில், குடும்ப நிலைமை, மன வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், ஆயுள், ஆரோக்கியம், உங்களுக்கு பொருத்தமான ராசிகள், பொருத்தமற்ற ராசிகள், எந்த ராசியை நீங்கள் செய்தால் உங்கள் திருமண வாழ்க்கை சொர்க்கத்தில் நிச்சயித்தது போல இருக்கும், உங்களின் குணாதிசயங்கள் போன்றவற்றை இந்த வீடியோவை முழுமையாக பார்ப்பதன் மூலம் மிதுன ராசி அன்பர்களே தெரிந்து கொள்ளலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு எண்ணற்ற குணநலங்கள் உண்டு. விவேகமானவர், சமயம் அறிந்து நடந்து கொள்பவர், மிகுந்த அனுபவசாலியாகவும் இருப்பாய். குழந்தாய், மன அமைதிக்காக கோயில் தர்மகாரியங்கள் செய்வர். ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக கருதி வாழ்வர். சமயம் அறிந்து நடந்து கொள்பவர், விவேகமானவர், மிகுந்த அனுபவசாலி, மனத்தைரியமுடையவர், மனம் மற்றும் ஆத்ம திருப்திக்காக வாழ்பவர், அன்பிற்கு கட்டுப்படுபவராக மிதுனராசிக்காரர்கள் இருப்பார்கள். விவேகம், சாதுரியம், அறச்செயல் உள்ளிட்ட குணங்களை கொண்டுள்ள மிதுனராசி என்பவர்களே ஆத்ம திருப்திக்காக வாழ நினைப்பவர்களாக இருப்பார்கள். மிதுனராசி என்பவர்கள் சிறுவயதிலிருந்தே ஆன்மீகம், கடவுளை நம்புபவர்களாக இருந்தாலும் அவர்கள் சிறுவயதை விட போக போக பிற்காலங்களில் அவர்கள் கூடுதலாக ஆன்மீகத்தை நாடுவார்கள். கடவுளை தஞ்சமடைபவர்கள், கோயிலே அடிக்கடி செல்பவர்களாகவும் காணப்படுவார்கள். அவர்களின் பிற்காலங்களில் அன்பு செலுத்தியவர்களுக்காக எதையும் செய்யும் எண்ணம் கொண்ட மிதுனராசி என்பவர்களே, அனைவருக்கும் எனது இந்த அம்மனின் ஆசீர்வாதங்களும் கணவதியின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு உரித்தாகட்டும். அனைவரும் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்க வீடியோவின் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற வெள்ளைக்கிழமை ஓல் வெள்ளைங்களை கிளிக் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்கள். கமெண்ட் மூலம் இலவசமாக ஒற்று கேள்வி மட்டும் நீங்கள் எழுதி கேட்கலாம். மற்றபடி முழுமையாக கேட்க வாட்ஸ்அப் அதாவது எனது நம்பர் மூலம் ஒன்லி மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி கேட்கலாம். அடுத்தது தொடர்ந்து பார்க்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் எனது ஆசீர்வாதங்கள் உரித்தாகட்டும். அன்புக்குரிய மிதுனராசி அன்பர்களே, குழந்தாய், எதையும் செய்யும் எண்ணம் கொண்ட மிதுனராசிக்காரர்கள் மற்றவர்களுடன் ஏற்படும் பிரச்சனையை சாதுரியமாக பேசி விரைவில் சரி செய்துவிடும் திறமையை கொண்டவர்கள் இந்த மிதுனராசி அன்பர்கள். மிதுனராசிக்காரர்களுக்கு 7வது இடமாக உள்ள பாதகஸ்தானத்தில் 10ஆம் இடத்தில் உரிய குற்று பகவான் பாதகபதியாக வருவர். எனவே பணம் புழங்கும் தொழிலான ஆன்மீகம், நிதித்துறை உள்ளிட்ட அதிகார தொழில்களில் இருக்கும் போது குறுக்கு வழிகளில் செல்ல நினைத்தால் பெரும் பாதிப்பு ஏற்படலாம். பேச்சாளராகவும், ஆன்மீக சொற்பொழிப்பாளர்களாகவும், வழக்கறிஞராகவும் மற்றும் மருத்துவராகவும், எழுத்தாளராகவும், எழுத்து சம்பந்தமான வேலைகளிலும் அரச தொழில்களிலும் இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். சிறந்து விளங்குவார்கள். இவர்களின் பெற்றோர்கள் இவர்களை வடிவாக கற்பித்தால், ஊக்கப்படுத்தினால் இவர்கள் நல்ல நிலைக்கு வருவார்கள். புத்திசாலித்தனம் நிரம்ப பெற்ற மிதுனராசிக்காரர்களே நல்ல பேச்சாளர்களாக இருப்பர். சமூக விரும்பியலாக இருக்கும் இவர்கள் எளிதில் நண்பர்களுடன் பழகுவார்கள். மாற்றத்தை விரும்பும் தன்மை கொண்ட இவர்களுக்கு புதிய விஷயங்களை செய்வதில் ஆர்வம் நிறைந்திருக்கும். புதன் கல்விக்கு அதிபதியாக விளங்குவதால் மிதுனம் ராசிக்காரர்கள் கணக்காளர் படிப்பை தேர்வு செய்வது அல்லது முகாமைத்துவம் சம்பந்தமான, கணக்கு சம்பந்தமான படிப்புகளை தேர்வு செய்வது தொழிலின் மேன்மையை தரும். செவ்வாயின் அம்சம் ஜாதகத்தில் இருந்தால் மருத்துவராக ஆகக்கூடிய சாத்தியக்குறிகளும் உள்ளது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் உச்சம் பெற்றோ செவ்வாயின் குருவும் சேர்ந்து மிதுன ராசிக்கோ மிதுன லக்னத்துக்கோ இருந்தால் இவர்கள் கட்டாயமாக மருத்துவராகத்தான் கல்வி கற்றுக்கொண்டிருப்பர் அல்லது மருத்துவராக செயற்பட்டு கொண்டிருப்பர். ஆண்கள்
தொடர்புடைய மருத்துவராக ஆவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. எழுத்தாளர், பேச்சாளர், விற்பனையாளர், ஆசிரியராகவும், வழக்கறிஞர், தொழில்நுட்ப வல்லுநர் போன்ற தொழில்களிலும் இவர்களால் சிறந்து விளங்க முடியும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில உடல் நல பிரச்சினைகளை சந்திக்கவும் நேரிடும். தைராய்டு பிரச்சினைகள், கழுத்து வீக்கம், தொடையில் பிரச்சினைகள், சுவாசம் சார்ந்த நோய்கள், காது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. திருவாதிரை நட்சத்திர ராசிகளில் காரர்களுக்கு அணிய வேண்டியது வைரம் அணிவது உங்களுக்கு மிகவும் சாதகமான. அதிர்ஷ்டக்கல் கோமேதகம். அதிர்ஷ்ட நிறம் உங்களுக்கு அடர் நீலம், கருப்பு நிறம் சாதகமாக இருக்கும். ராசி அன்பர்களே, குழந்தாய் எதிலும் கூடுதலாக பயந்துவிடும் சுபாவமுடையவர்கள். இவர்களை கூடுதலாக பயந்து போவார்கள். வேலையில் மற்றவர்களின் நல்ல ஆதரவை பெறுவார்கள். இவர்கள் செய்யும் மோசமான செயல்கள் சிக்கலில் மாட்டிவிட வாய்ப்புள்ளது. இவர்களின் சிக்கலில் மாட்டிவிடுவதற்கு காரணம் ஏனெனில் இவர்களுக்கு கொஞ்சம் பயந்த சுபாவம். அதனால் மற்றவர்களுக்காண்டி கதைக்கப்போய் சிக்கலில் மாட்டுப்பட்டுருமோ, அவர்களால் தங்களுக்கு பிரச்சனை வந்துடுமோ என்று அவர்களுக்கு மட்டுமில்ல, இவர்களால் தங்களை கூட முழுமையாக காப்பாற்றக்கூடிய திறமை இவர்களிடம் இல்லை. அவ்வளவுக்கு பயந்தவர்கள் இந்த மிதுனராசி என்பர்கள். கலைத்துறையில் அதிகம் ஜொலிக்க வாய்ப்புள்ளது. அதாவது எழுத்துத்துறை, புத்தகம், அச்சுத்துறை, சுற்றுலா, பயண வழிகாட்டி, போக்குவரத்து துறை, ஆடை, வீட்டு வடிவமைப்பு மற்றும் மேம்பாடு, மருத்துவம் துறை, ஆய்வு, பாதுகாப்பு, காவல்துறை போன்ற தொழில்கள், அரச வேலைகள் மிகவும் சிறப்பான பலனை வெற்றியையும் பெறலாம். மிதுனராசிக்கு மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம் மிக பொருத்தமான ராசியாகும். மிதுனராசிக்கு பொருத்தமான ராசிகள் மேசம், மிதுனம், சிம்மம், துலாம், மகரம். வணங்க வேண்டிய தெய்வம் சிவனும் அம்மனும் சேர்ந்த மாறியிருக்கும் தெய்வமாகும். கௌரி விரதம் போன்றன இருப்பது நல்லம். நீங்கள் உங்களுக்கு குலதெய்வ வழிபாடும் மற்றும் உங்களின் அருகிலுள்ள சிவன் கோயிலில் இருக்கும் சிவனும் அம்மனும் சேர்ந்த கடவுளையும் பெண் தெய்வங்களையும் நீங்கள் வணங்கவும். மிதுனராசி என்பர்களே, நீலக்கல் மோதிரம் செய்து உங்கள் மனம் அமைதியாகும், நினைவாற்றல் மிகும், தீய கனவுகள் வராது, உங்களை ஊக்குவிக்கும். உங்களுக்கு இருக்கும் சிறு சிறு பயங்கள் போய் நீங்கள் முன்னேற்றம் பெறுவதற்கு நீலக்கல் மோதிரத்தில் பதித்து கையில், உங்களின் உடம்பில் முட்டக்கூடியதாக நீலக்கல் மோதிரம் அணியவும். அடுத்ததாக கடகராசிக்கு வாழ்க்கை ரகசியம் எப்படி, அம்மனின் வாக்கு தொடரும் அடுத்த வீடியோவில்.